தொகுதிகள் நிறைய இருக்குது. அப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒன்னோட ஒண்ணு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுடைய வெற்றி எங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. இப்ப 10 மணி தான் ஆக போகுது. இன்னும் இப்ப 2 மணி நேரம் கழிச்சு இதே விஷயத்துல ஒரு 12 மணிக்கு நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி திருச்சி வேலுச்சாமி சொன்னதுல ஒரே ஒரு பாயிண்ட் நான் உடன்படுகிறேன். ஏன்னா ஒரு வாக்கு கூட, ஒரு ஓட்டு கூட அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியது. 2008 ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. சிபி ஜோஷி அப்படின்ற ஒருத்தவருக்கு அவங்க காங்கிரஸ் கட்சி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரே ஒரு வாக்குல தோல்வி. 3 தடவை எண்ணுறாங்க. திரும்பி 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 எண்ணும் போது அந்த ஒரே வாக்கு வித்தியாசத்துல அவர் தோல்வி அடைகிறார். அதன் காரணமாக அவர் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலையில அசோக் கெஹ்லோட் அப்படின்றவர் அங்க முதலமைச்சர் ஆகிறார். ஆக ஒரு முதலமைச்சரை வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடியது ஒரு வாக்கு அப்படின்னும் போது, அதனாலதான் நாங்க எல்லாருக்கிட்டுமே சொல்றது மக்கள் அதிகமாக வாக்களிக்க வேண்டும் அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் கமிஷனும் சொல்லுது, நாங்களும் சொல்றோம். அதன் காரணமாகத்தான் ஒரு வாக்குன்றது எவ்வளவு ஒரு வெற்றி தோல்வியை ஒரு மாநிலத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடியதாக இருக்கும் அப்படின்றது வாக்காளர்களும் புரிஞ்சுக்கணும். அது வாக்காளர்களுடைய கடமை. அந்த கடமையை அவங்க சரியாக நிறைவேற்றுகிறார்களா என்பதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி. இதுவரைக்குமான தேர்தல் நிலவரங்கள் குறித்த கருத்திற்கு இணைப்பிலேயே இருங்கள், தொடர்ந்து பேசலாம். முக்கிய செய்தியும் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போதைக்கான அந்த எண்ணிக்கை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது என்டிஏ கூட்டணிக்கு 150, இந்தியா கூட்டணிக்கு 84 என்று கிடைத்திருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். அதே போன்று முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது, அதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது வயநாடு தொகுதியின் இடைத்தேர்தலில் 1,20,000 வாக்குகள் பெற்று பிரியங்கா காந்தி முன்னிலை வகிக்கிறார். வயநாட்டில் மொத்தம் 9,52,000 வாக்குகள் உள்ளன. இந்த சூழலில் 1,20,000 வாக்குகள் முன்னிலை வகிக்கிறார் பிரியங்கா காந்தி. அதேபோல கர்நாடகாவில் மத்திய அமைச்சரின் மகன் முன்னிலை வகிக்கிறார். மத்திய அமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி முன்னிலை வகிக்கிறார். கர்நாடகாவில் நடைபெறும் இடைத்தேர்தலில் மத்திய அமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி முன்னிலை வகித்து வருகிறார். வயநாடை பொறுத்தவரையில் தற்போது பிரியங்கா காந்தி 1,20,000 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். அதேபோல கர்நாடகா இடைத்தேர்தலில் மத்திய அமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி முன்னிலை வகித்து வருகிறார். வயநாட்டை பொறுத்தவரையில் பிரியங்கா காந்தி மார்க்சிஸ்ட் வேட்பாளரை விட சுமார் 85,000 வாக்குகள் அதிகம் பெற்று தற்போது முன்னிலை வகித்து வருகிறார். அதேபோல தற்போது திரையில் 2 மாநில தேர்தல் முடிவுகளை பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் முடிவுகளை பார்த்து வருகிறோம். மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் 246 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் வெளியாகியுள்ளது. இதில் என்டிஏ கூட்டணி 151 இடங்களிலும், இந்தியா கூட்டணி 88 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 7 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. ஜார்க்கண்டை பொறுத்தவரையில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் 70 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வெளியாகி இருக்கிறது. இதில் இந்தியா கூட்டணி 39 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. என்டிஏ பொறுத்தவரையில் 29 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. மற்ற கட்சிகள் 2 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. இதேபோல பஞ்சாப், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் இடைத்தேர்தல் என்பது நடைபெற்று வருகிறது. மேற்கு வங்க மாநிலத்திலும் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது.
இந்தியா உற்று நோக்கக்கூடிய 2 மாநிலங்களுடைய தேர்தல் முடிவுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடைத்தேர்தல் முடிவுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. 49 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல், அதே போல 2 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். வயநாட்டில் திருமிகு பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தல் களமிறங்கி இருக்கிறார். மகாராஷ்டிரா ஒரு பினான்சியல் கேபிட்டலாகவும் அதே போல பொலிட்டிக்கலி சிக்னிபிகன்ட் ஸ்டேட் அப்படின்னு 2 முக்கியமான இடங்கள் இருக்கிறதுனால மகாராஷ்டிராவுடைய முடிவுகள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடியதை பார்க்கிறோம். ஜார்க்கண்ட் அதே போல முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறதா அப்படிங்கிற ஒரு இடம் பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த 6 மாதங்களில் நடைபெறக்கூடிய தேர்தல் என்பதனால இதில் இருக்கக்கூடிய முடிவுகளும் தேசிய அளவில் கவனிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறதுல தற்போது நிலையில் மகாராஷ்டிராவில் என்டிஏ 154 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். 145 இடங்களில் இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்கிற நிலையில் 154 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இந்தியா கூட்டணி 87 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம் தற்போது நிலையில் மகாராஷ்டிராவில். அதே போல ஜார்க்கண்டை பொறுத்தவரை 81 தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட்ல 71 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்களை பார்க்கிறோம். அதுல இந்தியா கூட்டணி 41 இடங்கள்ல முன்னிலை வைப்பது, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி 28 இடங்கள்ல. ஜார்க்கண்ட் இப்போதைய நிலையில இந்தியா கூட்டணிக்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு மாநிலமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். மகாராஷ்டிரா மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய மாநிலம். அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி 154 இடங்கள்ல முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அதே போல இடைத்தேர்தல்கள் பற்றி குறிப்பிட்டிருந்தேன். வயநாடை பொறுத்த வரைக்கும் திருமிகு பிரியங்கா காந்தி மிகப்பெரிய அளவுக்கு முன்னிலையில வெற்றி பெறக்கூடிய இடத்துல முன்னேறி வருகக்கூடியதை பார்க்கிறோம். தொடக்கத்திலிருந்து முன்னிலை வைக்கிறார். அதுபோல இடைத்தேர்தல்கள் நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய 9 சட்டமன்ற தொகுதிகள் அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்திருந்தது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கான தோல்வி அதிகமாக இருந்த நிலையில் இப்போது 9 இடங்களில் 6 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியும் 3 இடங்களில் சமாஜ்வாடியும் முன்னிலை வைக்கக்கூடிய அந்த சூழல் இருக்கிறது. அதேபோல மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை 6 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு நடைபெறக்கூடிய சூழல்ல 6லும் மம்தா பானர்ஜியுடைய திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்னொன்று பீகாரும் முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது. பீகாரில் 4 இடங்களில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்த 4ல் 2ல் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆர்ஜேடி முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அங்கே முதல் முறையாக களமிறங்கிய பிரசாந்த் கிஷோருடைய கட்சி, பிரசாந்த் கிஷோர் ஒரு தேர்தல் வியூக வல்லுநராக பல கட்சிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தொடங்கி திமுக வரை பல கட்சிகளுக்கு பணியாற்றி இருக்கிறார். அவர் நேரடியான தேர்தல் களத்திற்கு வந்திருக்கிறார். தேர்தல் களத்தில் முதல் முறையாக அந்த கட்சி இடைத்தேர்தல் சந்திக்கிறது. 4லும் பின்னடைவு என்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. அதையும் பார்க்கிறோம். ஜார்க்கண்ட்ல பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை அப்படிங்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மொத்தமுள்ள 81 இடங்கள்ல 41 இடங்கள்ல ஜார்க்கண்ட்ல பெரும்பான்மைக்கான இடங்களில் இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் மொத்தமுள்ள வாக்குகள் எண்ணப்பட வேண்டி இருக்கிறது. இந்த சூழல்ல மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஜார்க்கண்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணியும் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். இன்னும் பல சுற்றுக்கள் எண்ணப்பட வேண்டியிருக்கின்றன. மகாராஷ்டிராவில் மிக முக்கியமான களம் அங்கே 2 கூட்டணிகளுக்கு இடையிலான தேர்தல் மட்டுமல்ல 6 கட்சிகளுக்கான தேர்தலாக இருக்கிறது. அதே போல 2 கட்சிகள் பிரிந்து வந்த தலைவர்களுக்கான பப்ளிக்கோட மேண்டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சிவசேனா ஷிண்டே தலைமை, அதே போல சரத்பவார் அஜித் பவார் பிரிந்து வந்திருந்தார், அவருக்கான ஏற்பு. இதுவரை வரக்கூடிய முடிவுகளை பார்க்கும்போது அவர்கள் 2 பேருக்குமே கூடுதலான இடங்கள் வரக்கூடியதை பார்க்கிறோம். நேர் எதிர் போட்டியாக பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு இருந்த 75 இடங்கள்ல நேரடி மோதல்ல எத்தனை இடங்கள்ல யாருக்கு கிடைக்கிறது மகாராஷ்டிரா என்பதும் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக இருக்குது. இந்த டேட்டால ஒரு முறை பார்த்துட்டு விருந்தினர்களையும் சந்திக்க இருக்கிறோம். இந்த அமர்வில் நம்மோடு நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு ஜோதிமணி இணைகிறார். அதே போல திரு ஆச்சாரியும் தொடர்ந்து நம்மோடு இருக்கிறார். அதே போல திரு ஜவஹர் பத்திரிகையாளர் மகாராஷ்டிராவிலிருந்து நம்மோட இணையக்கூடியதை பார்க்கிறோம். விரைவில் நம்மோட இணைய இருக்கிறார் திரு நாகராஜ், கருநாகராஜ் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து. அவர்கள் தான் பேசலாம். அதுக்கு முன்னாடி சிவரஞ்சனி கிட்ட இந்த டேட்டா நம்ம பார்த்துடலாம். சிவரஞ்சனி, நியூஸ் 18ல மட்டும்தான் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மேஜிக் வால் பிரசன்டேஷன் இருக்கு. அதுல முக்கியமான இந்த அமர்வுகளை இந்த நம்பர்ஸை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம விருந்தினருடைய கருத்தை கேட்பது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சிவரஞ்சனி. எஸ் கார்த்திகை செல்வன், இப்போ ஓவராலா நம்ம பார்க்கும்போது 288 தொகுதிகளில் 255 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகி இருக்கிறது. இதுல என்டிஏ கூட்டணி 161 இடங்கள்லையும் இந்தியா கூட்டணி 85 இடங்கள்லையும் முன்னிலை வகிக்கிறது. இதுல நாம முதல்ல பார்க்க வேண்டிய அம்சம் என்னன்னா, பிஜேபியும் காங்கிரஸும் நேரடியாக போட்டி போடக்கூடிய தொகுதிகள் எத்தனை? மொத்தமா 75 தொகுதிகளில் அவங்க நேரடியா போட்டிடுறாங்க. அதுல 70 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகி இருக்கு. இதுல பிஜேபி 42 இடங்கள்லையும் இந்தியா கூட்டணி என்பது 26 இடங்கள்
இடங்கள்லையும் முன்னிலை வகிக்கிறாங்க. ஆனால் இது இப்போதைய நிலவரம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலாம். இது மாறுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா இதுல நாம பார்த்த வரைக்குமே ஒரு 10 தொகுதிகள்ல மாறி மாறி அவங்க முன்னிலை வகிச்சு வராங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. அதனால இது எப்படி வேணுமோ மாறி அமையலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஆனா பிஜேபி சார்பாக நாங்க நிச்சயமா இந்த 75 தொகுதிகள்ல 50 இடங்கள்லயாவது வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்தாங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸும் தெரிவிக்கிறாங்க, நாங்களும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் ஃபைட்டை நம்ம ஏன் முக்கியமா பார்க்கிறோம் அப்படின்னா 2024 மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதுல காங்கிரஸ் நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி என்பது நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. அது ஒரு நல்ல இதுவா பார்க்கப்பட்டது. அந்த ஒரு சூழல் இங்கே இப்பயும் எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இது எப்படி மாறுபடுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது தவிர பிரிந்து சென்ற கட்சிகள், அதாவது என்சிபியாக இருக்கட்டும், அதே மாதிரி சிவசேனா கட்சியாக இருக்கட்டும், இப்ப இரண்டா பிளவுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அவங்க நேரடியா மோதக்கூடிய இடங்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். இப்போ தேசியவாத காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 36 இடங்களுக்கான முன்னிலை நிலவரம் என்பது வெளியாகி இருக்கு. இதுல என்சிபி அஜித் பவாரோட கட்சி என்பது 25 இடங்கள்லையும், சரத்பவாருடைய கட்சி என்பது 10 இடங்கள்லையும் முன்னிலை வகிக்கிறாங்க. சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் அவர் மகாராஷ்டிராவில் மிக மூத்த ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறார். அதனால அவர் மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்த தேர்தலில் இன்னும் அதிகம் இருக்கு அப்படின்னு நாம குறிப்பிடலாம். இதே மாதிரி அடுத்தது நாம சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் இப்ப ஏக்நாத் ஷிண்டே சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனான்னு 2 கட்சிகளா இருக்காங்க. இதுலயும் நாம பார்க்கும்போது இதுல உத்தவ் தாக்கரே சிவசேனா 20 இடங்கள்ல முன்னிலை வகிக்கிறாங்க. இது இந்தியா கூட்டணிக்கு ஒரு நல்ல அம்சமா பார்க்கப்படுது. அதே மாதிரி 18 இடங்கள்ல ஏக்நாத் ஷிண்டேவோட சிவசேனா என்பது முன்னிலை வகிக்கிறது. இதுதான் தற்போதைக்கு உள்ள சூழலாக இருக்கிறது. இது தவிர நம்ம டேட்டா